கையாலாகாத புருஷன் ஒருத்தன், கையாலாகிற பொண்டாட்டி ஒருத்தி, அவனுக்கு கை நீட்டி ஆள்ற அந்த பொண்டாட்டி தினமும் தினமும் உழைச்சு காசை கொண்டு வந்து அவகிட்ட தான் கொடுப்பான். ஆனா அதை அவ வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு தொடப்ப கட்டையாலேயே அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு விடுவா. படு பொல்லாத பொண்டாட்டி அவ. அடி பொறுக்க மாட்டாம ஒரு நாள் அவன் பக்கத்து ஒரு சித்தப்பாரு வீட்டுக்கு ஒரு சோழியா போயிட்டு வர்றேன், வர 2 வாரம் ஆகும்னு கிளம்பிட்டான். நீ போயிட்டேன்னா நான் யாரை போட்டு தொடப்பத்தால அடிக்கிறதுன்னு அவ கேட்க, அந்தா அங்க இருக்குல்ல நம்ம அரச மரம், வளர்ந்த அரச மரம், அதை போட்டு அடி அடின்னு அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ தினமும் அந்த அரச மரத்துக்கு கொஞ்சம் அன்னத்தை போட்டுட்டு அடி அடின்னு தொடப்பத்தால அடி அடின்னு அடிப்பா. அது மேல ரொம்ப நாளா குடியிருந்த பேய் ஒண்ணு இவ அடிச்ச அடியில மேலுகால் எல்லாம் காயம்பட்டு கதறிக்கிட்டு அந்த அரச மரத்தை விட்டு ஓடியே போச்சு தலைதெறிக்க. அந்த அடி அடிச்சு விட்டா. ஓடி போனப்போ வழியில அவளோட புருஷனை பார்த்து பிடிச்சு, எப்பா என்னடா பொம்பளை அவ, ஒரு நாள் அடிபட்டத்துக்கே இப்படி உடம்பு பூரா அப்படி அனலா எனக்கு கொதிக்குதே, நீ எப்படித்தான் சமாளிக்கிறையோ அப்படின்னு பரிதாபப்பட்டு யோசனை ஒன்று சொல்லிச்சு. நான் போய் அரசனோட மகளை பிடிச்சுக்கிறேன். எது சொல்லுது? அந்த பேய். நான் போய் அரசனுடைய மகளை பிடிச்சுக்கிறேன், யாரு வந்து மந்திரம் சொன்னாலும் நான் போக மாட்டேன்றேன், ஆனா நீ வந்து பேய் நண்பா போய்விடு அப்படின்னு 3 தடவை சொல்லு, நான் விட்டுட்டு ஓடி போயிடுறேன். அரசர் உனக்கு சன்மானம் கொடுத்து உன்னை அரண்மனையிலே வச்சுக்குவார்ல, அப்புறம் என்கிட்ட நீ பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு போய் இளவரசிய பிடிச்சுக்கிடுச்சு. இவனும் போய் அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்றான். சொன்ன உடனே பேய் போயிடுச்சு. அரசரு அவனுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அரண்மனையிலே வச்சுக்கிட்டாரு. இதுக்கிடையில போன புருஷனை காணாமேன்ட்டு தேடி கண்டுபிடிக்க கிளம்பிட்டா பொண்டாட்டி, கையில தொடப்பக்கட்டையோட. அரசனோட மகளை விட்டுப்புட்டு போன பேயி கொஞ்ச நாள் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி அடிச்சு அமைச்சரோட மகளை போய் பிடிச்சுக்கிடுச்சு. அந்த அமைச்சர் அரசரோட உதவிய நாட அரசரு இவனை திரும்ப அனுப்பி வச்சாரு, போய் அந்த பேயை விரட்டிட்டு வான்னு. இவனை பார்த்த உடனே அந்த பேயை அடையாளம் கண்டுகிட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, நான் உன்னை ஓட்ட வரல, என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னுடைய வீட்டுக்காரின் தான் வந்துட்டா, அதை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அரச மரத்துல வாங்கின அடிய மனசுல வச்சுக்கிட்டு எங்க 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 வந்திருக்கா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு அந்த பேய் கேட்க, அந்த வீட்டோட வாசல தான் நிக்கிறா தொடப்ப கட்டையோடன்னு சொன்ன அடுத்த வினாடியே ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு அவளை விட்டுட்டு ஓடியே போயிருச்சான், எந்த மந்திரமும் சொல்லாம அந்த பேய். பேய் கதைன்னா நேரங்காலம் பார்க்காம ஆர்வமா கேட்பீங்களே, எப்படி இருக்கு கதை? பெண் என்றால் பேயும் இறங்குமாம், பொய். இங்கே பேய் அலறி அடித்து ஓடுகிறது. இது போன்ற கதைகள் எல்லாம் பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள ஆணாதிக்க சமூகத்தின் பாரம்பரிய கதைகள். மறு வாசிப்பு தேவை. பேய்களின் சாம்ராஜ்யம் எல்லாம் பெண்களின் கட்டுப்பாட்டிலே. அது சரிங்க, எங்கேயாவது இந்த பேய்க ஆம்பளையில பிடிச்சு ஆட்டுதா? ரொம்ப ரேர். ஏங்க அப்படி? பயமும் கோபமும் சுய கட்டுப்பாடு இன்மையும் தான் பசாசை நுழைய விடும் அகன்ற வாயில்கள். எச்சரிக்கை. இடதுசாரி கூட்டிலையும் கிடையாது, வலதுசாரி கூட்டிலையும் கிடையாது, நடுநிலைமையோட ஒரு கூடுற கூட்டம். இது வேற ஒண்ணு இல்லைங்க, பசாசோட கூட்டு சேரும் கூட்டம். இப்படித்தான் நடுநிலையா செயல்படும், வேற என்ன? ஒரு மாட்சிமை மிக்க பசாசுக்கு நல்ல இறையியலும் தெரியும், நம்ப வைத்து கழுத்தறுக்க. மறவாதை நட்பே, தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி கலங்குவதில்லை, இயங்கிக் கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த சோதனை பசாசாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது.